Now I am going to the session. So Ethical Ambassadors team proudly presents a opportunity for your health and wealth. That is a unique opportunity. So it is a business opportunity meeting. நம்ம இதை எப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரு புது வணிகத்திற்கான தனித்துவமான வணிகத்திற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கா தான் நம்ம பார்க்கிறோம். இந்த பிசினஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்த 10 பேரோ 20 பேரோ எத்தனை நபர்களோ நம்ம எல்லாருக்குமே இந்த உலகத்துல நம்ம எதிர்பார்க்கிறோம்னா டெஃபினெட்லி இன்கம் பணம் வேணுங்கிறது நம்மளுடைய ஒரு முக்கியமான அது முதன்மையான குறிக்கோளாக இல்லாட்டி கூட அது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயங்கிறதுல யாருக்கும் என்ன இல்லை மாற்று கருத்து இல்லை. அப்படி மாற்று கருத்து இருந்திருந்தா தமிழ் பேசக்கூடிய நாம் இல்ல இந்தியாவில் இருந்து கொண்டு பஹ்ரைன்கோ ஓமன்லயோ கத்தர்லயோ குவைத்லயோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், சவுதிலையோ யூஏக்கு நம்ம போயிருக்க மாட்டோம். நம்ம போறதுக்கு பல ரீசன் இருந்தாலும் அது ஒரு மிக முக்கியமான ரீசன் இன்கம். ரெண்டாவது அந்த இன்கம்கான செக்யூரிட்டி. ஏன்னா இப்ப இன்கம் இருக்கு, ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா கோவிட் சிச்சுவேஷனுக்கு பிறகு ஊருக்கு வந்தவங்க ரொம்ப ஒரு பயத்துல இருக்கும். என்னன்னா திருப்பி போனா வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அந்த ஜாப் செக்யூரிட்டி இருக்குமா இருக்காதா, நமக்கு அப்படியே ஜாப் செக்யூரிட்டி இருந்தாலும் நமக்கு அதே சம்பளம் வருமா இல்ல சம்பளம் குறைப்பாங்களா, பிசினஸ் பண்றவங்களுடைய நிலைமை இன்னும் அதிகமான பிரச்சனைகள் இருக்கு. மூணாவது டைம் ஃபேக்டர். எல்லாம் இருக்கும், குடும்பத்தோட நம்முடைய நேரத்தை செலவழிக்க நமக்கு என்ன இருக்காது, டைம் இருக்காது. பிளஸ் இது எல்லாம் இருக்கும். வளைகுடால இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஹசார்ட்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். வளைகுடாவில் காலமெல்லாம் வேலை செய்வாங்க, உடல் நலத்தை பற்றி கவலைப்படாமல் காசை எடுப்பாங்க. ஊருக்கு வந்து செட்டில் ஆகிறன்ட்டு ஊர்ல வந்து டாக்டர்கிட்ட போய் எல்லா காசையும் அழிப்பாங்க. இது நம்ம சர்வசாதாரணமா பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப எல்லாருக்குமே நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்ரீம் இருக்கு. நம்முடைய கனவு ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமானது. ஆனா எல்லாருக்கும் என்ன, சொந்த வீடு ஒண்ணு இருக்கணும், குழந்தைக்கு ஒரு நல்ல எஜுகேஷனை கொடுக்கணும், நம்ம படிக்காத விஷயத்த குழந்தை படிக்கணும், இல்ல ஃபேமிலியை கூட்டிட்டு அங்க போகணும் இங்க போகணும், நிறைய நமக்கு என்ன இருக்கும், நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனா வாய்ஸ் கிளியர் இல்லைன்னு போட்டிருக்கீங்க. இப்ப கேட்கதான்னு சொல்லுங்க. ஏன்னா இன்டர்நெட் கொஞ்சம் இந்த மழையில அன்ஸ்டேபிளா இருக்கு. பட் நான் கொஞ்சம் சவுண்டா பேசுறேன். பட் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நம்மளுடைய கனவுகள் பெருசா இருக்கும். ஆனா நம்மளுடைய ரியாலிட்டி, தி பிரசன்ட் ரியாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ரிவர்ஸா இருக்கும். பாக்கெட் பெருசா இருக்கும், பெரிய கோட் போட்டிருப்போம், தாம்பிகமான உடைகள் அணிந்திருப்போம், உடைக்குள்ள பர்சுக்குள்ள என்ன இருக்காது, ஒன்னும் இருக்காது. ஸோ அப்ப எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நம்மளுடைய கனவுகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறத நம்ம தெளிவா நம்மளால உணர முடியுது. அப்போ ஆப்வியஸ்லி என்ன ஆகுது, அடுத்து இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இருக்கக்கூடிய விஷயம் ஸ்ட்ரெஸ். சின்ன குழந்தைக்கு மொபைல் போனை கொடுங்கன்னா கூட ஸ்ட்ரெஸ் வருதுங்குது, ஏன்பா என்ன டென்ஷன் பண்றேங்குது. அப்ப இன்னைக்கு அந்த ஸ்ட்ரெஸ் தான் மனிதன் சந்திக்கக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளத்துல 70 to 80% ரிலேட்டட் டு ஸ்ட்ரெஸ்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு என்ன எல்லா விதங்கள்லயும் நமக்கு பிரச்சனை இருக்கு. அப்ப நம்ம கனவு கண்ட மாதிரி ரியாலிட்டி இல்லாததுனால நாம என்ன பண்றோம், நம்மளுடைய கனவை தியாகம் பண்ணிடுறோம். கரெக்டா? அதாவது சாரி, என்ன கோ-ஹோஸ்டா பண்ணிடுங்க டக்குன்னு. ஓகே, சாரி, தேங்க்யூ. யாராவது மியூட் இல்லாம இருந்தீங்கன்னா மியூட் போட்டுங்க, என்ன பின்னாடி சவுண்ட் கேக்குது. ஓகே, அப்ப நம்மளுடைய கனவு பெருசா இருக்கு, ரியாலிட்டி அப்படி இல்லை. நம்ம பெரிய கோட் போட்டுட்டு நம்ம எல்லாம் போறோம், ஆனா கோட்டுக்குள்ள ஒண்ணும் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்மளுடைய கனவை குர்பானி கொடுத்துரும், கனவை சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறோம். பெரிய வீடு வேணும், என் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு வேணும், வருஷம் ஃபேமிலியோட வெக்கேஷன் போகணும், நல்ல லைஃப் ஸ்டைல் போகணும், இதெல்லாம் மாத்திட்டு நமக்குன்னே பழமொழி இருக்கு, நமக்கு நினைச்சது கிடைக்கலன்னா கிடைச்சது நினைச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள பழகி கொள்கிறோம். இதுதான் ரியாலிட்டியில நடக்குது. ஆனா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தேவைகள் அதிகரிக்கும் போது நம்ம என்ன பண்றோம், செலவுகளை குறைக்கிறோம். இதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வழி. ஆனா இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் என்னன்னா செலவுகளை குறைப்பதற்கு பதிலாக, ஏன்னா இன்னைக்கு செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஆடம்பர செலவுன்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு அத்தியாவசிய செலவா போயிடுச்சு. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தை அதிகரிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன்.
செலவுகளை குறைப்பதற்கு பதிலாக என்ன பண்ணலாம், இன்னொரு சைடு நம்மளுடைய வருமானத்தை அதிகரிக்கலாம். அப்ப வருமானத்தை அதிகரிக்கணும்னா யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்குமா? நிச்சயமா இருக்காது. அப்ஜெக்ஷன் யாருக்குமே இருக்காது. ஆனா என்ன பிரச்சனை, ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் இன்னொரு பிசினஸ் பண்ணணும், இன்னொரு வேலை பண்ணணும், பார்ட் டைம் பண்ணணும் அப்படின்னா டைம் அதுக்கு டைம் பத்தாது, நேரம் பத்தாது. ஏன்னா இருக்கிறது 24 மணி நேரம் தான். இல்ல ஒரு பார்ட் டைம்ல பிசினஸ் பண்ணணும், இன்வெஸ்டரா போகணும்னா பணம் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன டீ கடை விற்கிறதா இருந்தா கூட ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவை. ஸோ அப்ப இன்க்ரீசிங் இன்கம், டைம், இது ரெண்டும் இல்லாததுனால வேற எதுவும் பண்ண முடியாத ஒரு நிற்கந்த நிலையில நாம இருக்கிறோம். சரியா? இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, டு சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர், உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றுவதற்கு சேஞ்ச் யுவர் திங்கிங். இந்த உலகத்துல ஜெயிச்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்க் பண்ணவங்க தான், வித்தியாசமான முறையில சிந்தித்தவங்க தான். அப்ப நம்முடைய இன்கமை எப்படி இன்க்ரீஸ் பண்றது? பணம் இல்லாம, அதுக்குன்னு தனியான நேரத்தை ஒதுக்காம, நம்மளுடைய தற்போதைய வேலையை அல்லது தற்போதைய படிப்பை அல்லது தற்போதைய பிசினஸை கைவிடாம பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமா பண்ண முடியும். இஃப் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வேன்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு நிச்சயமாக மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த மார்க்கம் என்னங்கிறத பார்க்க போறோம். இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். நேரடியாக விற்பனை செய்யக்கூடிய இந்த பிசினஸ் இருக்குல்ல, இதுதான் நம்மை போன்ற பெரிய லெவல ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்ப எனக்கான பிசினஸ் மேனா ஆகணும், என்டர்பிரனரா ஆகணும்னா இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா இது நம்ம பொருள் வாங்க போறோம்ல, நமக்கு தேவைக்கான பொருள், அந்த ஸ்டார்ட் அப் கேபிட்டல் இருந்தா போதும். இது எல்லாருக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி. இது ரிலிஜன் வைஸோ இல்ல கம்யூனிட்டி வைஸோ இல்ல லாங்குவேஜ் வைஸோ நேஷனாலிட்டி வைஸோ கலர் வைஸோ கிடையாது. எல்லாருக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி இதுல இருக்கு. ரெசிடியூவல் இன்கம், இதுல மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன வேலை பார்த்தாலும் நமக்கு அந்த வேலை பார்க்கிற வரைக்கும் தான் நமக்கான வருமானம் வரும். வேலை பார்த்து முடிச்சுட்டா நமக்கு பென்ஷன்லாம் வர்றது இல்லை. கவர்மெண்ட் ஜாப்லாம் பகற்கனவா போயிடுச்சு. அப்ப வேலை முடிந்த பிறகும் நமக்கான ரெசிடியூவல் இன்கம் தொடர்ந்து வரும். இது வீட்டில் இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், கொரோனா டைம்ல மட்டும் இல்ல, எல்லா டைம்லயுமே இதை ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிசினஸா நம்மளால பண்ண முடியும். இன்னைக்கு இது $100 பில்லியன் இண்டஸ்ட்ரியா இது வளர்ந்துட்டு இருக்கு. டைம் ஃப்ரீடம் இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி பிளெக்சிபிளா காலையில ஒரு 1 hour ஒர்க் பண்ணணும்னா ஒர்க் பண்ணலாம், இல்ல 4 நாள் ஒர்க் பண்ணாம இருந்துக்கிட்டு 1 வாரம் தொடர்ந்து ஒர்க் பண்ணலாம். எப்படி வேணா நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம், இதை பிளெக்சிபிளா ஒர்க் பண்ண முடியும். இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில மட்டும் தான் மில்லியனர் ஆவதற்கான சிறந்த வாய்ப்புகள் இருக்கின்றன, கம்பேரிட்டிவ் டு மற்ற இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணக்குள்ள. அப்ப இந்த டைரக்ட் சேல்ஸ் பிசினஸ்ங்கிறது இது ஒரு ஆக்டிவான டைனமிக்கான வேர்ட் ஆஃப் மவுத் சொல்லுவோம் இல்லையா? அதாவது நாம ஒரு பொருளை பயன்படுத்தி அதனால் பயன் பெற்று நாம் பிறருக்கு சொல்லக்கூடிய மெத்தட், இதுக்கு பிறகு தான் வேர்ட் ஆஃப் மவுத்னுவாங்க. ஸோ அந்த ப்ரமோஷன் மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும், இதை ஈஸியாக சேல் பண்ண முடியும், ரீட்டைல் பண்ண முடியும், ஸ்பான்சரிங் பண்ண முடியும். இதுல எந்த இடைத்தரகர்களும் கிடையாது, எந்த ட்ரெடிஷனல் அவுட்லெட்ஸும் கிடையாது, எந்த விளம்பரமும் கிடையாது. சரியா? இப்ப நார்மலா நம்ம ட்ரெடிஷனல் பிசினஸ்ல ஒரு ஆள் 20 ரூபாய்க்கு மேனுஃபேக்சரர் ஒரு பொருளை உற்பத்தி பண்றாரு. இப்ப நீங்க ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்குறீங்க, அந்த பாட்டிலுடைய விலை 20 ரூபான்னு வச்சுங்க. உங்க கையில நீங்க 100 ரூபாய் கொடுத்து அதை வாம்பிங்க. அந்த பொருளுடைய உற்பத்தி விலை 20 ரூபாய் தான். அப்ப மீதி 80 ரூபாய் எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீதி 80 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகுது, டீலருக்கு போகுது, ரீட்டைல் அவுட்லெட்டுக்கு போகுது. அதே போல என்ன யாருன்னா இவங்க நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு போகுது. இந்த 80% எங்க போகுதுன்னா விளம்பரங்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய செக் பாயிண்ட்ஸ்க்கும் இடைத்தரகர்களுக்கும் போகுது. அப்ப நம்ம கையில வரக்குள்ள அது 100 ரூபாவா போகுது. அப்ப அந்த 80 ரூபா கம்பெனிக்கும் போறது இல்லை, நமக்கும் போறது இல்லை. இதைத்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இதை ரிமூவ் பண்ணிடுறாங்க, இந்த பேரியரை தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு அந்த அமௌண்ட்டை தான் நமக்கு என்ன பண்றாங்க, அந்த 80 ரூபாவை அல்லது 70 ரூபாவை 60 ரூபாவை தான் நமக்கு போனஸா தராங்க. யாருக்கு? யார் இந்த பொருளை உண்மையிலே பயன்படுத்துகிறாரோ அவருக்கு அதை தருகிறார்கள். அப்ப ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல அந்த சிஸ்டம் கிடையாது.
ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்ல ஒரு ஆள் ஹமாம் சோப்புடைய டீலரா இருப்பாரு, ஆனா அவரு டவ் சோப் யூஸ் பண்ணுவார். அவர் வாழ்க்கையிலே ஹமாம் சோப்பை யூஸ் பண்ணிருக்க மாட்டார். நம்ம அந்த கிண்டலுக்கு சொல்லுவோம்ல, ஹோட்டல் வச்சுக்கிட்டு இவர் போய் வேற ஹோட்டல்ல சாப்பிடுற கேஸ் தான். பட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல எதை நீங்க நம்புறீங்களோ அதை தான் அடுத்தவங்களுக்கு சொல்லுவீங்க, எதை நீங்க பயன்படுத்துறீங்களோ அதை தான் அடுத்தவங்களுக்கு சொல்றீங்க. ஸோ அப்போ அந்த அடிப்படையில ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிங்கிறது இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஈஸி வேலை மில்லியனர் ஆவதற்கான ஒரு வழி என்பதை நாம் முதலில் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ரைட் நவ் அவைலபிள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அடுத்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நிறைய கம்பெனிஸ் இருக்கு, புற்றீசல் மாதிரி இருக்கு. நம்ம வந்து காளான் பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரி தான், ஆனா இந்த இண்டஸ்ட்ரியில நிறைய கம்பெனி காளான் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. அப்ப இதுல எது சிறந்த கம்பெனிங்கிறத நம்ம எப்படி எடுக்கிறது? அதுக்கு ஒரு 3 கிரைட்டேரியா சொல்றாங்க. என்ன 3 கிரைட்டேரியா அப்படின்னா, ஒன்னு கம்பெனியுடைய ஸ்டெபிலிட்டி, கம்பெனி பல ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த சீட்டிங்கும் இல்லாம மார்க்கெட்ல ஸ்திரத்தன்மையோடு இருக்கா. ரெண்டாவது ப்ராடக்டுடைய சுப்பீரியாரிட்டி, அதுல பொருள்களுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கிறது. மூணாவது இது ரெண்டும் நல்லா இருக்கு, ஓகே கம்பெனி நல்லா இருக்கு, ப்ராடக்ட் நல்லா இருக்கு, வாட் இஸ் தி யூஸ் ஃபார் மீ, எனக்கு என்ன அதனால் பயன். அப்ப அந்த கம்பெனியுடைய மார்க்கெட்டிங் பிளான் எந்த அளவுக்கு தாராள தன்மையோடு இருக்கிறது. இந்த 3 விஷயங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். So if there is a will, there is a way அப்படிங்கிறது நம்ம நெட்வொர்க், அதுக்கு தான் நம்ம மெயினா சொல்றோம். அப்ப நாம என்ன பண்றோங்களா, ஃபாஸ்டஸ்ட் growing டைரக்ட் செல்லிங் கம்பெனி இன் தி வேர்ல்ட். இன்னைக்கு இன்றைய உலகில், இன்றைய பூ உலகில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரடி விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தான் உங்களை அழைக்கிறோம். அந்த நிறுவனத்துடைய பெயர் வந்து டிஎக்ஸ்என் மார்க்கெட்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட். பட் இது இந்தியன் லோகோவில் பண்ணதுனால டிஎக்ஸ்என் மார்க்கெட்டிங் இந்தியான்னு இருக்கு. பட் இட்ஸ் ஆக்சுவலி இன்டர்நேஷனல் கம்பெனி. ஏன்னா உங்க கல்ஃப்லயும், உங்க பஹ்ரைன்லயும், உங்க சவுதிலையும், உங்க துபாயிலையும், உங்க கத்தார்லயும் இந்த கம்பெனியுடைய பிரான்ச்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிஎக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த லோகோ இப்படிதான் அந்த லோகோ இருக்கும். இந்த லோகோ வந்து இந்த டிஎக்ஸ்ங்கிற வேர்ட் வந்து டெக்சன் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து எடுக்கப்பட்டது. இந்த டெக்சன்கிற வார்த்தைக்கு வந்து இன்டெகிரிட்டி, நம்பிக்கைக்குரியது, ட்ரஸ்ட்வொர்த்தினஸ், சேர்ஃபுல்னஸ் அப்படின்வாங்க. அப்ப இதனுடைய ரெட் சிகப்பு என்பது ரைசிங் சன், உதிக்கக்கூடிய சூரியனை, பாசிட்டிவ் திங்கிங் சொல்ற இல்லையா, நேர்மறை சிந்தனைகளை குறிக்கக்கூடியது. இந்த கிரீன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரீன் வந்து விட்டாலிட்டி, அதாவது வந்து அதனுடைய வளர்ச்சியை, பசுமையை குறிக்கக்கூடியது. ப்ளூ எப்படி கடலுக்கு வந்து உலகத்துக்கு நீர் ஆதாரமாக இருக்கிறதோ அதே போல நம்முடைய வளர்ச்சிக்கு இந்த நிறுவனம் ஆதாரமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில நீல நிறத்தை என்ன பண்ணிருக்காங்க, சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டிஎக்ஸ் ஃபவுண்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் டத்தோ லிம் சோஜின். இவர் தான் இந்த நிறுவனத்துடைய ஃபவுண்டர், இவர் தான் அந்த நிறுவனத்துடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர். அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து நம்ம இந்தியாவுடைய ஐஐடி காரக்பூர்ல தான் அவர் தன்னுடைய கிராஜுவேஷன் இன்ஜினியரிங் பண்ணாரு. பிளஸ் அவர் வந்து என்ன, முஷ்ரூம்லையும் அந்த முஷ்ரூம் எவ்வாறு மனித உடலுக்கு நன்மை பயக்கிறது என்ற விஷயங்கள்லையும் ரொம்ப கீன் ரிசர்ச் பண்ணி அதுல என்ன பண்ணாங்க, டாக்டரேட் வாங்கினாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மனித குலத்தினுடைய அந்த வளர்ச்சிக்காக, மனித குலத்தினுடைய ஆரோக்கியத்திற்காக கடுமையான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டதுனால இந்தியாவில் பல்வேறு யூனிவர்சிட்டிஸ் மூலமா என்ன பண்ணாங்க, டாக்டரேட் அவார்டு வாங்கினாங்க. அப்ப டிஎக்ஸினுடைய விஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த், வெல்த் அண்ட் ஹாப்பினஸ். நார்மலா நமக்கு ஹெல்த் வேணும்னா வெல்த் செலவழிக்க வேண்டியதா இருக்கு, நமக்கு ஆரோக்கியம் வேணும்னா நம்முடைய பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டியதா இருக்கு. பொருளாதாரத்தை செலவழிச்சா நமக்கு மகிழ்ச்சி வராது. ஆனா இங்க ரெண்டுமே கிடைக்கும், பொருளாதாரமும் கிடைக்கும், நமக்கு வந்து ஐஸ்வர்யமும் கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும், ரெண்டும் சேர்ந்தா மகிழ்ச்சியும் கிடைக்கும். இது 1993 ஆரம்பிக்கப்பட்டது. இதனுடைய பிரதான பேஸ் பொருள் வந்து கேனோடர்மா, அதாவது மஷ்ரூம். கேனோ பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க பண்றாங்க. பிளஸ் ஸ்பைரலினா, இன்னும் பிற ஹெர்பல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து உற்பத்தி பண்றாங்க. 100 கண்ட்ரீஸ்க்கு மேல ஆப்ரேட் ஆகுது. நெட்வொர்க் 200 கண்ட்ரீஸ்க்கு மேல இதனுடைய நெட்வொர்க் இருக்கு. சுப்பீரியர் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி. இதனுடைய ப்ராடக்ட் ரேஞ்ச் வந்து ஹெல்த் கேர், வெல்னஸ், பிவரேஜஸ், பர்சனல் கேர், காஸ்மெட்டிக்ஸ்.
இது வந்து கோலாலம்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டட் பண்ணப்பட்ட ஸ்ட்ராங் பினான்சியல் பேக்ரவுண்ட் உள்ள ரிச் அசெட்ஸ் அண்ட் ஹோல்டிங்ஸ் உள்ள ஒரு பெர்ஃபெக்டான கம்பெனி டிஎக்ஸ்என் ஹோல்டிங்ஸ். ஸோ இது வந்து இன்னைக்கு உலகத்திலேயே ஒன் வேர்ல்ட் ஒன் மார்க்கெட், உலகம் முழுக்க என்ன ஒரே உலகம் ஒரே சந்தைங்கிற அடிப்படையில நீங்க துபாயிலேயோ கத்தார்லயோ பஹ்ரைன்லயோ ஓமன்லயோ மெம்பர் ஆனாலும் இந்தியாவில் அமெரிக்காவில் இருக்கிறவங்களையும் அமெரிக்காவில் இருக்கிறவங்களையும் நீங்க என்ன பண்ண முடியும், மெம்பர் ஆக்க முடியும், ஸ்பான்சர் பண்ண முடியும். உங்களுக்காக 200 நாடுகள்ல உங்களுக்காக உங்களுடைய குழுவை உங்களால் தயார் செய்ய முடியும். அப்ப இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன் டிராகன் கம்பெனின்னு சொல்லுவோம். ஒரே குடையின் கீழ் இது ஒரு முழுக்க ஃபார்ம் லேண்ட், இதனுடைய சொந்த நிலம், இதனுடைய சொந்த ஃபேக்டரி, இவங்களே தான் மார்க்கெட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்க. ஸோ அப்போ உற்பத்தியில ஆரம்பித்து விநியோகம் வரைக்கும் அனைத்தும் ஒரே இடத்துல தான் என்ன பண்ணுது நடக்குது. வெளியே போறாங்க. இப்ப நார்மலா நிறைய கம்பெனிஸ்ல வந்து ப்ரொடக்ஷன் ஒரு இடத்துல நடக்கும், அசம்பிளிங் ஒரு இடத்துல நடக்கும், மார்க்கெட்டிங் ஒரு இடத்துல நடக்கும். அப்ப குவாலிட்டி அவங்க ப்ராமிஸ் பண்ணா கூட குவாலிட்டியை கொடுக்க முடியாது. அப்ப குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் இல்லாம இருக்கணுங்கிற ஒரே ரீசனால என்ன பண்றாங்க, டிஎக்ஸ்என்ல வந்து எல்லாமே ஒரே இடங்கள்ல தான், ஃபார்ம் லேண்டா இருக்கட்டும், ஃபேக்டரிஸா இருக்கட்டும், மார்க்கெட்டிங் எல்லாமே ஒரே கம்பெனிக்குள்ளதான் நடக்குது. இதனுடைய ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா நவீனமான டிஷ்யூ கல்ச்சர், திசு வளர்ப்பு முறைன்னு அந்த அடிப்படையிலையும் ஆர்கானிக் முழுக்க ரப்பர் தூள் போன்ற இயற்கை பொருட்களை கொண்டுதான் உற்பத்தி செய்யறாங்க. ஹார்ட் ப்ராசஸிங் கிடையாது இதுல. ஏன்னா ஹார்ட் ப்ராசஸிங் பண்ணக்குள்ள நிறைய மருத்துவ குணங்கள் என்ன படும், ஆவியாகிடும். அதனால கோல்டு ப்ராசஸிங் மெத்தட்ல பண்றாங்க. இதுல இருக்கக்கூடிய நார் சத்துக்களை தனியாக பிரித்தெடுத்து முழுமையான காளான நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது காளான்ல வந்து ஒரு 25 கிலோ காளான் தான் நமக்கு வந்து 1 கிலோ காளானா நமக்கு வருது. அப்புறம் அதை மைக்ரோஸ்போர் பல்வரைசேஷன் ஆக்கி அல்ட்ரா வயலட் ட்ரீட்மெண்ட் அடிப்படையில ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜில பாதுகாப்பான முறையில நம்ம உடலுக்கு ஏற்ற வகையில இதனுடைய உணவுப் பொருட்கள் வந்து இருக்கு. ஸோ இவங்களுடைய பொருட்களை பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் ஃபுல்லாமே என்ன, அதாவது உணவுப் பொருட்கள், ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள் அல்லது துணை உணவுப் பொருட்கள் சொல்லலாம். எப்படி நம்ம கிச்சன் எடுத்துங்க, இஞ்சி வந்து மருத்துவ பொருளா உணவுப் பொருளான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், மருத்துவ பொருளா உணவுப் பொருளான்னு கேட்டா நம்ம கண்டிப்பா என்ன சொல்லுவோம், அது வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட உணவுப் பொருள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே போல இந்த டிஎக்ஸ்னுடைய காளான் இவங்க உற்பத்தி செய்யக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே ஊட்டச்சத்து உணவுப் பொருட்கள். அதே போல பிவரேஜஸ், பானங்கள், டீ காஃபி இதெல்லாம் குடிக்காத ஆட்கள் இன்னைக்கு கிடையாது. பர்சனல் கேர், அதாவது நம்முடைய ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஷியலா இருக்கலாம், இல்லை சோப்பா இருக்கலாம், ஷாம்புவா இருக்கலாம். அதே போல ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், இது எல்லாமே என்ன பண்றாங்க, டிஎக்ஸ்என் வந்து உற்பத்தி பண்றாங்க. ரெண்டாவது, டிஎக்ஸ்என் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு தேவையான எல்லா விதமான சர்டிபிகேஷன்ஸையும், டிஜிஎஸ் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், இல்ல ப்ராடக்ட் லயபிலிட்டி சர்டிபிகேட்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஐஎஸ்ஓ சர்டிபிகேட்ஸா இருக்கட்டும், இல்ல சிம்பிள் ஆஃப் குவாலிட்டி எக்ஸலன்ஸ் சர்டிபிகேட்ஸ், ஹலால் சர்டிஃபிகேட், எல்லா சர்டிபிகேட்டும் வச்சிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு 160 நாடுகளுக்கு மேல ஒரு கம்பெனி அந்த நாட்டுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் உடைய அப்ரூவலோட இயங்குதுன்னா, இந்தியாவை விட்டுடுங்க, வளைகுடாக்கள்ல அதை விட அதிகமா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஒரு ப்ராப்பர் ப்ராடக்ட் குவாலிட்டி இல்லாம வி கேனாட் ஃபங்க்ஷன், ரைட்? அப்ப 160 கண்ட்ரீஸ்க்கு மேல இந்த நிறுவனம் செயல்படுகிறது. இந்த நிறுவனத்துடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு தரமான ப்ராடக்ட்ஸா இருக்குங்கிறத நீங்க என்ன பண்ணீங்கன்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி கன்சியூமர் சாய்ஸ் அவார்டு, மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் கம்பெனி, டாப் இன்னோவேட்டிவ் கம்பெனி, இது மாதிரி நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து டிஎக்ஸ்என் வந்து இன்னைக்கு இப்ப இது வந்து பழைய இது, இன்னைக்கு வந்து 18th இந்த வேர்ல்டு டாப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில டிஎக்ஸ்என் தான் 18th ஃபாஸ்டஸ்ட் என்ன க்ரோயிங் கம்பெனி. டிஎக்ஸ்என் உடைய இந்தியா, அதாவது வேர்ல்டு ஹெட் குவார்டர்ஸ் வந்து மலேசியால இருக்கு. டிஎக்ஸ்என் இந்தியாவுடைய ஹெட் ஆபீஸ் வந்து தேனாம்பேட்டில் இருக்கு. ரீஜனல் ஆபீஸ் வந்து டெல்லியில இருக்கு. டிஎக்ஸ்என் வந்து இன்னைக்கு தங்களோட ஹிஸ்டரியிலே பெரிய ஃபேக்டரியை தெலுங்கானால பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டென்டேட்டிவ்லி கமிங் டிசம்பர்ல அதனுடைய ஓப்பனிங் இருக்கலாம். அதனுடைய ஓப்பனிங் ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்தியாவில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு இன்னும் நம்ம எதிர்பார்க்கறத விட அதிகமா வரும்.
ஸோ இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி வித் டிஃபரன்ஸ், இது உண்மையிலே வித்தியாசமான கம்பெனி தான். ஏன்னா இந்த கம்பெனியுடைய கான்செப்ட் வந்து ஹெல்த் வெல்த் ரெண்டும் கம்பைன் பண்ண ஹெல்த்தி வே டு வெல்த்தி லைஃப். அதாவது வந்து நம்ம வளமாக வாழ்வதற்கு தேவையான வளமாக வாழ்வதற்கு தேவையான ஆரோக்கியமான வழிமுறை. அப்ப இப்ப நம்ம ஷார்ட்டா, ஏன்னா நமக்கு டைம் இஸ் ரன்னிங் அவுட், ஷார்ட்டா நம்ம ஹெல்த்னா என்னன்னு பார்த்துப்போம். ஹெல்த்னா நம்ம ஒரு ஆளுக்கும் ஒரு டெஃபினேஷன் இருக்கும். சில பேர் ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்னுவோம், கேரியர் ஹெல்த்னுவோம், ஸ்பிரிச்சுவாலிட்டியை, பிசிக்கலை, இந்த மாதிரி நிறைய நம்ம ஒரு காரணங்களை வைத்திருப்போம். அப்ப நம்ம என்ன காரணங்கள் சொன்னாலும் ஹெல்த்துடைய பேசிக் யூனிட், மனிதனுடைய பாடியுடைய பேசிக் யூனிட் செல்ஸ், செல்களுடைய தொகுப்புகள் தான் மனித உடல். சரியா? நம்ம உடல் வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ், பில்லியன் இல்ல ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்களால் கட்டமைக்கப்பட்டது. அப்ப நம்ம செல் ஹெல்த்தியா இருந்தா, அணுக்கள் ஹெல்த்தியா இருந்தா நம்ம உடல் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம செல்கள் ஹெல்த்தியாக இல்லைன்னா உங்க உடல் ஹெல்த்தியாக இருக்காது. நம்ம செல்கள் இறந்து போனால் நம்ம உடல் இறந்து போகும். அப்ப செல்லு தான் டிஷ்யூவா மாறுது, டிஷ்யூ வந்து ஆர்கனா மாறுது, ஆர்கன் சிஸ்டம் ஹியூமன் பாடியா மாறுது. அப்ப இவென்ச்சுவலி ஹியூமன் பாடி நல்லா இருக்கணும்னா நம்முடைய செல்கள் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். இதுல யாருக்கும் என்ன இருக்காது, எந்த மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்ப ஹெல்த்தி செல்ஸ்க்கு இன்னைக்கு நம்ம பாக்குற கோவிட் சிச்சுவேஷன்ல, COVID-19 சிச்சுவேஷன்ல கோவிட் வர எல்லாருக்கும் ப்ராப்ளம் கிடையாது. யாருடைய இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ்டா இருக்கோ, யாருடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கோ, they are alive. Still they are becoming very strong. They are giving plasma to other people. அப்ப நம்முடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும்னா நமக்கு வரக்கூடிய காத்துல இருந்து, நியூட்ரிஷன்ல இருந்து எல்லாமே என்ன இருக்கணும், நல்லா இருக்கணும். அவுட் கோயிங்கும் ஸ்மூத்தா போகணும். அவுட் கோயிங்ல என்ன இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சரியா? ஆனா நடைமுறையில என்ன நடக்குதுன்னா, நாம சுவாசிக்கக்கூடிய காத்து, டெல்லி நிலவரங்களை கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியும். டெல்லி எந்த அளவுக்கு வந்து வாழத்தகாத ஒரு நகரமாக மாறியது. ஏன்னா ஏர் பொல்யூஷன், பிகாஸ் ஆஃப் தி ஏர் பொல்யூஷன். இன்னைக்கு கொரோனாவால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தா கூட, கொரோனாவால நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் கூட, கொரோனா ஏற்படுத்திய ஒரு நல்ல விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, காற்று வந்து இன்னைக்கு மாசுபாடு இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, நீராக இருக்கட்டும், நாம உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும், எல்லாமே நெஞ்சூட்டப்பட்ட உணவுகள். எல்லாமே இன்னைக்கு வந்து ஃபெர்டிலைசர் இல்லாத எந்த உணவும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். அதாவது முதல்லலாம் சொல்லுவாங்க, a apple a day keeps doctor awayன்னுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மருத்துவரை கூப்பிட தேவையில்லைன்னுவாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க ஆப்பிள் சாப்பிட்டாலே நீ டாக்டரை பார்க்கணும். ஏன்னா அந்த ஆப்பிள்ல இருக்கிற வேக்ஸ் உங்க உடம்புல போனா அது அவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்ப இன்னைக்கு நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்கணுமோ அதுக்கு நேர்மாற்றமா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த லாஸ்ட் போட்டோ பாருங்க. அதாவது செகண்ட்ல அந்த வலது ஓரத்துல இருக்கிறவரு டின்னர் கம்மியா சாப்பிடுறாரு, லஞ்ச் மீடியமா சாப்பிடுறாரு, பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிடுறாரு, ஹெல்த்தியா இருக்கு. ஆனா நம்ம நடைமுறையில் எப்படி இருக்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட் தின்னா சாப்பிடுறோம், லஞ்ச் மீடியமா சாப்பிடுறோம், விட்டதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன டின்னர்ல அடிக்கிறோம். டின்னருக்கு பிறகு எந்த உடல் உழைப்பும் கிடையாது, நம்ம உடம்பு என்ன தொங்கி போயிடுது. ஸோ அப்ப நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து மாறணும். ஓகேவா? அப்ப நம்ம உடம்பு நல்லா இல்லாம போவதற்கு, உடம்பு வந்து பலவீனமாக போவதற்கு, இம்யூன் சிஸ்டம் வீக் ஆகுறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள். அந்த ரெண்டு முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நம்ம உடம்புல போகக்கூடிய டாக்ஸின்ஸ், அதாவது நச்சுக்கள். ரெண்டாவது நம்ம பாடியோட இம்பேலன்சிங். நம்ம பாடியில ஒரு ஆர்கனுக்கு ஒரு அம்சம் இருக்கு. உதாரணத்துக்கு ஃபேட் இல்லாம மனுஷன் இருக்க முடியுமா? கண்டிப்பா ஃபேட் வேணும். ஃபேட் இல்லாம நம்ம இருக்கவே முடியாது, சுகர் இல்லாம இருக்கவே முடியாது. ஆனா அது அந்த அளவோட இருக்கணும். அளவு அதிகமாகவும் போகக்கூடாது, அளவு கம்மியாகவும் போகக்கூடாது. இதயம்னா அது துடிக்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவு துடிக்கணும். துடிப்பு அதிகமானாலும் பிரச்சனை, துடிப்பு கம்மியானாலும் பிரச்சனை. அப்ப அந்த இம்பேலன்சிங்கும் டாக்ஸினும் தான் நமக்கான பிரச்சனைகள். அப்ப அந்த டாக்ஸினும் இந்த இம்பேலன்சிங்கும் நம்ம உடம்புல இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல என்ன மாத்திரை சாப்பிட்டாலும், என்ன உணவு எடுத்தாலும் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், உடம்புல இருந்து இந்த நச்சுக்கள் வெளியேற்றப்பட வேண்டும். இந்த நச்சுக்கள் டீடாக்சிபிகேஷன் பண்ணப்பட வேண்டும். இந்த டீடாக்சிபிகேஷன் பண்ணாதான் நம்ம உடம்புல என்ன எல்லாமே
நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் தேவையான நியூட்ரிஷனும் தேவையான இம்யூன் சிஸ்டமும் நமக்கு என்ன கிடைக்கும். அப்ப அதைத்தான் டிஎக்ஸனுடைய முக்கியமான டிஎக்ஸன் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தி பேசுறதுன்னா ரொம்ப நீளமாக பேசலாம், நிறைய நேரம் பேசலாம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மீட்டிங்கிறதுனால நான் அதனுடைய முக்கியமான பிரதானமான ஸ்டார் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பேஸ் ப்ராடக்ட்ஸ், அதை பத்தி மட்டும் பேசுறேன். டிஎக்ஸனுடைய பேஸ் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா காளான். காளானை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். காளான் உடனே எங்க வீட்டுக்கு பக்கத்துல காளான் இருக்குன்னு சொல்லுவீங்க. அதாவது உலகத்துல 38,000 வகையான காளான்கள் இருக்கிறது. அதுல 36,000 வகையான காளான்கள் விஷத்தன்மை வாய்ந்தவை, நாம சாப்பிட முடியாது. ஒரு 200 காளானுக்கு தான் 2000 காளானுக்கு தான் நம்ம சாப்பிட முடியும். அதுல ஒரு 200 காளான்கள் என்ன மருத்துவ குணங்கள் கொண்டவை. அந்த 200 காளான்கள்ல இருந்து ஒரு 6 விதமான ரெட் கேனுன்னு சொல்லுவாங்க, சிவப்பு காளான். அந்த சிவப்பு காளானை தான் டிஎக்ஸன் என்ன பண்ணுது, கல்டிவேட் பண்ணி டிஎக்ஸன் வந்து என்ன பண்ணுது, பவுடர் ஃபார்ம்லையும் டேப்லெட் ஃபார்ம்லையும் நமக்கு கொடுக்குது. பின்னாடி யாரோ அன்மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் டிஸ்டர்பா இருக்கும். ஸோ அப்ப அதை நம்ம பாடியில் இருக்கிற நச்சுக்கள் வெளியேறணும்னா டிஎக்ஸனுடைய பேனர் ப்ராடக்ட் சொல்றதுல இந்த மஷ்ரூம், இதை வந்து 2 பகுதி இருக்கு. ரிஷி கேனோன்னு சொல்லுவோம், கேனோசிலியம் RGGL. இந்த RGங்கிறது அந்த காளான் நம்ம வளர்த்து 90 நாள்ல விளையக்கூடிய கனி, அந்த காய் பகுதி. அதனுடைய தண்டு பகுதியில 18 நாள் வளரக்கூடியதுதான் GL. இது கேனோடர்மா லுசிடியம் சொல்லுவோம், மைசீலியம். அப்ப இந்த 2 நம்ம சேர்ந்து எடுக்கணும். ஏன் 2 சேர்ந்து எடுக்கணும், இந்த ரிஷி கேனோவை நம்ம எடுப்பதன் மூலமாக இது வந்து ஒரு பெஸ்ட் டீடாக்சிஃபையர். அதாவது நம்ம உடம்ப இது போய் எதையும் கிளீன் பண்ணல, இது நம்முடைய பாடிய சப்போர்ட் பண்ணுது. சோ நம்ம பாடி என்ன பண்ணுது, நம்ம உடம்புல இருந்து வாட்டர் சாலிபிள், தண்ணீரில் கரையக்கூடிய, தண்ணீரில் கரைய முடியாத 2 நச்சுக்களை என்ன பண்ணுது, நம்ம உடம்புல இருந்து நச்சுக்களை வெளியேற்றுது. இது வெளியேற்றுறத நீங்களே ஃபீல் பண்ணுவோம். அதை எடுக்கக்குள்ள நம்ம 9 துவாரங்கள் சொல்லுவோம். அதாவது மூக்குல 2 துவாரங்கள், அதே மாதிரி வாயில ஆசன வாய், இந்த மாதிரி 9 துவாரங்கள் வழியாக அது வெளியேறுவதை நாம ஃபீல் பண்ணுவோம். அதனுடைய வெளியீடாக சில சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். இது வந்து சைடு எஃபெக்ட் இல்ல, சிம்டம். எப்படி ஒரு செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணாம இருந்தா பிரச்சனை இல்லை, கிளீன் பண்ணக்குள்ள 2-3 நாளைக்கு அசுத்தங்கள் தெரியும். அதே போல இந்த நச்சுக்கள் வெளியாவதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதே சமயத்துல இந்த பாடியை பேலன்ஸ் பண்றதுக்கு GL, இந்த கேனோடர்மா லுசிடியத்தை நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இது 2த்தையும் சேர்த்து எடுக்கக்குள்ள நம்ம உடம்பு உள்ள போய் உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி நம்முடைய பழைய செல்களை புத்துயிர் கொடுத்து புதிய செல்களை ஃபார்ம் ஆக்குது. புதிய செல்களை ஃபார்ம் ஆக்குவதன் மூலமாக நம்ம உடம்புடைய இம்யூன் சிஸ்டத்தை அதிகரிக்குது. உடம்புடைய இம்யூன் சிஸ்டம் அதிகரிச்சா அது நம்ம உடம்பு தான் உலகத்துடைய பெஸ்ட் டாக்டர். உடம்புல எந்த நோயும் வராம, உடம்புல புதிய நோய்கள் சேராம என்ன பண்ணும், அது பாதுகாக்கும். ஸோ அப்ப இந்த கேனோடர்மா வந்து அதனாலதான் சொல்றாங்க மூலிகைகளுடைய ராஜா. இதுல எந்த நச்சுக்களும் கிடையாது, எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு கிடையாது, சர்க்கரைக்கு இல்ல பிபிக்கு தலைவலிக்கு அப்படி இல்லை, இல்ல குறிப்பிட்ட உறுப்புக்கு கிடையாது, ஒட்டுமொத்த உடலுக்கும், மனிதனுடைய ஒட்டுமொத்த உடம்புக்கும் சேர்ந்த ஒரு விஷயம் தான் இந்த RGGL. ஸோ இதுல வந்து 400க்கும் மேற்பட்ட எலமெண்ட்ஸ் இந்த கேனோடர்மால இருக்கு. பாலிசாக்கரைட்ஸ், அடினோசின், unsaturated fatty acids, tetrapenoids, organic germanium, ganodermic essence, vitamins, minerals, இந்த மாதிரி என்ன more than 400 elements வந்து இந்த RGGL இருக்கு. ரெண்டாவது இந்த கேனோடர்மா பேஸ் பண்ணி இந்த காளானை பயன்படுத்தி டிஎக்ஸ்ல நிறைய பொருட்கள் இருக்கு. பேஸ்ட்ல இருந்து, சோப்புல இருந்து, காஃபி, ஷாம்பு நிறைய இருக்கு. நான் எல்லாத்தையும் சொன்னா டைம் எடுக்கும். சுருக்கமா 2 பொருள் மட்டும் நான் லேசா சொல்றேன். உதாரணத்துக்கு நம்முடைய பேஸ்ட் இருக்க, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிவால்யூஷனரி ப்ராடக்ட். நார்மலா உலகத்துல எந்த பெஸ்ட் பேஸ்டா இருந்தாலும் நம்முடைய குழந்தை முழுங்குனா நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். we will not allow them, ரைட்? ஏன்னா அது டாக்ஸின், நச்சுக்கள் இருக்கு, கெமிக்கல் இருக்கு. ஆனா நம்ம பேஸ்ட்ல பியூர்லி இட் இஸ் கேனோடர்மா, பியூர்லி இட் இஸ் மென்தால், பியூர்லி இட் இஸ் நேச்சுரல் ஸ்வீட்னர். அப்ப நம்ம பேஸ்ட வந்து பல்லு விளக்கு மட்டும் இல்ல, ஈவன் பைல்ஸுடைய ஆரம்ப நிலையிலிருந்து, வெட்டு காயத்திலிருந்து, முகத்துல ஏற்படக்கூடிய பருக்கள்ல இருந்து எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம். ஆவி பிடிக்கலாம். இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆவி பிடிக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பர்பஸா யூஸ் பண்ணலாம், மல்டி பர்பஸா யூஸ் பண்ணலாம்.
அதே போல நம்ம டிஎக்ஸ் காஃபி இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் காஃபி. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மற்ற காஃபில இருக்க மாதிரி கஃபீனுடைய கண்டென்ட் ஜாஸ்தி கிடையாது. இதுல கஃபீன் இஸ் ஆல்ரெடி கண்ட்ரோல்ட். மோர் ஓவர் கேனோடர்மா 20% இருக்கு. அப்ப கேனோடர்மா அதிகம் இருக்கிறதுனால என்ன ஆகும், இது நார்மல் காஃபில இருக்கக்கூடிய ஜிட்டர்ஸ், நார்மல் காஃபி குடிச்சா தூக்கம் வராது அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. காஃபி குடிச்சா இதுல தூக்கம் நல்லா வரும். ரெண்டாவது, இந்த காஃபி வந்து எந்த விதமான கெடுதியும் விளைவிக்காது. இது முழுக்க முழுக்க பாடியை ஸ்டிமுலேட் பண்ணி பாடியில் இருக்கிற நச்சுக்கள் என்ன பண்ணும், வெளியேற்றும். ஏன்னா அந்த பியூர் கேனோடர்மா இதுல 20% இருக்கிறதுனால. இதே போல டிஎக்ஸ் டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்கு. ரெண்டாவது டிஎக்ஸ் பெஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பைருலினா. இந்த ஸ்பைருலினாவை வந்து சூப்பர் ஃபுட் அப்படின்னு நான் சொல்லல, WHO சொல்லுது. WHOங்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்றாங்க, the best food available on earth after mother's milk. தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த உணவுப் பொருளாக ஸ்பைருலினாவை ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த மேல் நியூட்ரிஷன், இன்னைக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடால நிறைய குழந்தைகள் இறந்து போறாங்க, குறிப்பா நிறைய பேர் இறந்து போறாங்க. அப்ப அந்த மேல் நியூட்ரிஷனை எதிர்க்கணும்னா அந்த மனிதனுக்கு சரியான நியூட்ரிஷன் வேணும். அந்த நியூட்ரிஷனை கொடுக்கக்கூடிய த பெஸ்ட் சோர்ஸ் ஸ்பைருலினா. இது நான் சொல்லல, எல்லா ஆராய்ச்சிகளும் இது உறுதிப்படுத்துகின்றன. ரெண்டாவது, டிஎக்ஸ் ஸ்பைருலினா இஸ் மோர் நியூட்ரிஷன் தென் எனி அதர் திங். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த யுஎன்னுடைய பாடி இம்சாம், நீங்க இதெல்லாமே கூகுள் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு கூகுள் பண்ண தெரியும், எனக்கு தெரியும். கூகுள்ல போய் IAMSAM இம்சாம் டைப் பண்ணி பாருங்க. அந்த இம்சாம்ங்கிறது யுஎன்னுடைய ஒரு பாடி, மேல் நியூட்ரிஷனை ஃபைட் பண்ணக்கூடிய பாடி. அவங்க என்ன பண்றாங்க, 2021 இருந்து 2030 வரைக்கும் டிஎக்ஸ் ஃபவுண்டரை தங்களுடைய அம்பாசிடரை அப்பாயிண்ட் பண்றாங்க. ஏன்னா டிஎக்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்பைருலினா வந்து பெஸ்டா பண்ணதுங்கிறதுனால. மூணாவது வந்து இந்த ஸ்பைருலினா வந்து இட் இஸ் ஹேவிங் ஆல் த ரிசோர்சஸ், ஆல் தி நியூட்ரிஷன்ஸ் எ மேன் நீட். நம்ம பொதுவா சுருக்கமா சொல்லணும்னா நமக்கு வந்து இந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்கும், குறிப்பா பெண்கள் குழந்தைகள்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப அந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் அனீமிக் ப்ராப்ளம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம் நிறைய வரும். நம்ம சேலஞ்சாவே சொல்லலாம், டிஎக்ஸ் ஸ்பைருலினா ரெகுலரா 3 to 4 months எடுத்தாங்கன்னா டெஃபினெட்லி their hemoglobin level will shoot up. ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கிறதுனால தான் நிறைய பிரெக்னன்சில என்ன ஆகுது, ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறாங்க, ஃபோலிக் இன்ஜெக்ஷன் செலுத்துறாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்பைருலினா வந்து நம்ம பரங்கிப்பேட்டை, சிதம்பரம் பக்கத்துல இருக்கிற பரங்கிப்பேட்டையில ஒரு சேவா மந்திர்ல சுனாமியால பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு 180 குழந்தைகளுக்கு நம்முடைய ஸ்பைருலினா கொடுத்து அவங்களுடைய நியூட்ரிஷன் லெவல்ல இருந்து, ஹீமோகுளோபின் லெவல்ல இருந்து, ஹைட்ல இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆனதுனால ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ், தட் இஸ் அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த டிஎக்ஸ் ஸ்பைருலினாங்கிற ப்ராடக்ட்டுக்கு டாக்டரேட் அவார்டு கொடுத்தாங்க. இது எல்லாமே மெடிக்கல் ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆன ஆத்தென்டிக்கான ஃபேக்ட்ஸை பத்தி நான் பேசுறேன். அப்ப இதுதான் ரிச்சஸ்ட் நேச்சுரல் சோர்ஸ், புரோட்டீன்ஸ்க்கும் விட்டமின்ஸ்க்கும் தேவைப்படக்கூடிய பெஸ்ட் சோர்ஸ் வந்து ஸ்பைருலினா. இதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ், ஃபைட்டோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. இது 100% நேச்சுரல், வெஜிடேரியன், கொலஸ்ட்ரால். இது முழுக்க அல்கலைன் ஃபுட், அசிடிக் ஃபுட் கிடையாது. இது கேண்டிட் எப்படியும் கிடைக்குது, கேப்சூல் எப்படியும் கிடைக்குது. சின்ன குழந்தைங்க பார்ன் பேபில இருந்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு என்ன டெலிஷியஸான ஃபுட் தான் ஸ்பைருலினா. இதுல இருக்கிற புரோட்டீன்ஸ் வந்து முக்கியமா growthக்கு, டெவலப்மெண்ட்டுக்கு, ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜிக்கு ரொம்ப முக்கியம். இதுல இருக்கக்கூடிய பீட்டா கேரட்டின்ஸ் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், கிளீன்சிங் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன் யூஸ் ஆகுது. இதுல இருக்கக்கூடிய குளோரோஃபில், பச்சையம், பிளட் சர்க்குலேஷனையும் ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணுது. B1, B2, B6, B12 விட்டமின்ஸ் இருக்கு. அயர்ன், மெக்னீசியம், கால்சியம், அயோடின், பொட்டாசியம், பாஸ்பரஸ், மேலும் பைகோசைனின் போன்ற ஃபைட்டோ நியூட்ரிஷன்ஸும் இந்த ஸ்பைருலினால இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு 4 கிராம் இல்ல 12 டேப்லெட் ஸ்பைருலினா சாப்பிட்டீங்கன்னா, லெஃப்ட்ல நான் காட்டுற பாருங்க, இத்தனை டம்ளர் ஆஃப் பால், இத்தனை சிக்கன், இத்தனை கிரேப்ஸ், இத்தனை அந்த பாலாடை, இத்தனையிலும் கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் வந்து யூ வில் கெட் இன் த 4 grams ஆஃப் ஸ்பைருலினா. அதனாலதான் நாசா அஸ்ட்ரோனைட்ஸ் அனுப்பக்குள்ள ஸ்பைருலினா கொடுத்து அனுப்புறாங்க. ரெண்டாவது, எல்லா ஒரு சுருக்கமா சொல்லணும்னா 1 gram of spirulina is equivalent to 1 kg of assorted vegetables and fruits.
அப்ப இதனுடைய விலை பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்கும். 12 ரூபா 14 ரூபா தான் 4 டேப்லெட் வரும். சோ இந்த 12 ரூபா 14 ரூபாங்கிறது இந்தியால என்ன ஒரு டீ குடிக்கிற காசு. அது கல்ஃப்ல கேட்கவே வேணாம். அரை ஃபில்ஸ்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்ப இந்த 12 ரூபா 10 ரூபால என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான, என்னுடைய குழந்தைக்கு தேவையான, மனைவிக்கு தேவையான, எனக்கு தேவையான ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்களும் என்னால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் தான் என்ன இந்த ஸ்பைருலினா. அதே போல டிஎக்ஸ்ல நிறைய கேனோடர்மா பேஸ்ட் டீ, நம்ம நார்மலா குடிக்கிற டீ எந்த டீயா இருந்தாலும் அந்த டீ வந்து டஸ்ட் டீ தான். டஸ்ட்னா குப்பை, குப்பையிலே சூப்பர் டஸ்ட் டீயே குடிப்போம். ஆனா அது பெஸ்ட் டீயே அதுல கேனோடர்மாவை கலந்து என்ன ஹெல்த்தியா உடம்புக்கு தேவையான, ஈவன் டீ குடிச்சே உடம்பு குறைச்சவங்களாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்ன இந்த பெஸ்ட் டீ நம்ம கொடுக்குறோம். அதே போல நீங்க எந்த டாக்டர்கிட்ட போனாலும் பிஸ்கட் நல்லதுன்னு எந்த டாக்டர் எழுதி தர மாட்டாங்க. ஏன்னா பிஸ்கட் வந்து கெட்டது. ஏன்னா பிஸ்கட் எந்த பிஸ்கட்டும் நீங்க வந்து ஜிஎம்ஓ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் இல்லாம, டிரான்ஸ்ஃபர்ட் இல்லாம நீங்க உற்பத்தி பண்ண முடியாது. 99% ஆஃப் பிஸ்கட்ஸ் அப்படித்தான். ஆனா நம்ம பிஸ்கட் மட்டும் தான், குக்கீஸ் மட்டும் தான் ஹோல் கிரெயின் யூஸ் பண்ணி என்ன கேனோடர்மா ஸ்பைருலினா கலந்த எந்த ஆர்டிபிஷியல் கலரும், பிளேவரோ, ப்ரிசர்வேட்டிவோ, கொலஸ்ட்ராலோ எதுவுமே இல்லாத பெஸ்ட் குக்கீஸ் நம்மள்ட்ட தான் இருக்கு. ஸோ இப்ப இது நம்ம வந்து இப்ப பிசினஸ் பார்ட்டுக்கு வந்துடும். இப்ப இந்த மாதிரி டிஎக்ஸ்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 40-45 ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. கல்ஃப்ல ஒரு 60 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. மலேசியாலாம் போனீங்கன்னா 100க்கு மேல கிடைக்குது. ஃபைன். இதெல்லாம் நான் எங்கே அது வாங்கணும், எங்கே எனக்கு கிடைக்கும்? நார்மலா போகக்கூடிய லூலுல எனக்கு கிடைக்கிறது இல்ல, கேர்ஃபோர்ல எனக்கு கிடைக்கிறது இல்லை, நமக்கு தெரியும். எங்க கிடைக்கும்? லூலுலையும் கேர்ஃபோர்லயும் இது கிடைச்சா அஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டரா நமக்கு ஏதாவது ஃபைதா இருக்கா? கிடையாது. ஏன்னா அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, லூலுலையும் கேர்ஃபோர்லயும் போய் வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்ப நமக்கு என்ன கிடைக்காது? நமக்கு எந்த விதமான ஃபாய்தாவோ, நமக்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸோ, நமக்கு எந்த விதமான போனஸோ கிடைக்காது. சரியா? அப்ப இது வந்து டிஎக்ஸினுடைய பிரான்ச்சஸ்ல கிடைக்கும், டிஎக்ஸினுடைய ஸ்டாக் பாயிண்ட்ஸ்ல கிடைக்கும், இல்லைன்னா டிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ் மூலமா கிடைக்கும். அப்ப நாம என்ன பண்ணலாம், இன்னைக்கே அஸ் ஆஃப் நவ் சொல்லுவாங்கல்ல, ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய். நீங்க இன்னைக்கே என்ன பண்ண டிஎக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறிடலாம். நான் ஏன் டிஎக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டரா மாறணும்? சும்மா ஒரு ஜூம் லிங்க் அனுப்பிச்சிங்க, நான் பாட்டு வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன், பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன், என்ன ஜூம் லிங்க்ல வர வச்சு என்ன இன்னைக்கு மெம்பர் ஆகுங்கிறது கொஞ்சம் மிரட்டுற மாதிரி இல்லையா, சர்வதிகாரமா இல்லையான்னு கூட யோசிக்கலாம். ஏன் நீங்க ஆகுங்கிறனா அதனால பெனிஃபிட்ஸ் இருக்கு, உங்களுடைய லைஃப் சேஞ்சிங்க்கு ஒரு டாக்டிக்ஸ் இருக்கு, ஒரு பிசினஸ் உங்களுக்கு ஒரு என்டர்பிரனரா மாறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க மெம்பர் ஆவதன் மூலமாக எதையும் இழக்க போறது கிடையாது. யூ ஆர் நாட் கோயிங் டு பே எனி மணி ஃபார் தட். நீங்க அதுக்காக உங்களுடைய பணத்தை செலவழிக்க போறது கிடையாது. நீங்க ப்ராடக்ட்ஸை டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வாங்குவீங்க. நீங்க பஹ்ரைன்லயோ, துபாயிலயோ, கத்தார்லயோ, சவுதிலயோ எங்க இருந்தாலும் சரி, நீங்க இன்னைக்கு மெம்பர் ஆனீங்கன்னா நாளைக்கு போய் என்ன பண்ணுவீங்க, நான் என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்குறேனோ, என்ன பிரைஸ் எனக்கு கொடுக்குறாங்களோ அதே பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, யூ வில் கெட் போனஸ். இந்த போனஸ் வந்து நம்ம கலீல் பாய் கூட கேட்டாரு, பாய் ஏர் அரேபியாலாம் அடிக்கடி மைல்ஸ் கொடுக்குறாங்க, ஆனா கொஞ்சம் குறிப்பிட்ட நாள் கழிச்சு மைல்ஸ் எக்ஸ்பிரி ஆயிடுது பாய், அந்த மாதிரியான்னு கேட்டாரு. இந்த மாதிரிலாம் இல்ல, இது வந்து ரியல் போனஸ் தான் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி என்ன, நாங்க ரியலா நீங்க வந்து போனஸ் நீங்க ஏர்ன் பண்ணலாம். அப்ப நம்ம பிசினஸ் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம், எப்படி இந்த பிசினஸ் ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், மெம்பர் ஆகணும், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும். எப்படி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகுறது? இதுக்கு பெரிய ஒன்றும் வேணாம். உங்களை இந்த மீட்டிங்க்கு யாராவது கூப்பிட்டு வந்திருப்பாங்க, அவங்கள்ட்டையும் நீங்க என்ன பண்ணலாம், மெம்பர் ஆயிடலாம். இல்ல உங்களை யாரையும் கூப்பிட்டு வரலையா, என்னுடைய கான்டாக்ட் நம்பர் முன்னாடி கொடுத்துருக்கேன், நான் லாஸ்ட்லயும் கொடுப்பேன். நீங்க டைரக்டா அந்த கான்டாக்ட் நம்பருக்கு என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நம்ம சில டீடைல்ஸ் கேட்போம், உங்க இமெயில் ஐடி, உங்க பர்த் டேட்டு, ஏதாவது ஒரு ப்ரூஃப் கிளாஸ். நீங்க மெம்பர் ஆன பிறகு நீங்க என்ன பண்ணுங்க, போய் டிஎக்ஸ்என் பிரான்ச்சஸ்க்கு போய் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. ப்ராடக்ட் நல்லா இருந்தா, அண்டர்லைன் தி வேர்ட், உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. நீங்களே அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு ப்ராடக்டா மாறுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி உங்க மூலியமா ஒரு டீம் வரும். அந்த டீமை வச்சு ஒரு நெட்வொர்க்கை டெவலப் பண்ணுங்க. அந்த நெட்வொர்க்கை வச்சு பல இடங்களை பிரான்ச்சைஸ் பண்ணுங்க. இப்ப எனக்கு பஹ்ரைன்ல என் டீம் இருக்கு, சவுதியில இருக்கு, கத்தார்ல இருக்கு, யுஏஇல இருக்கு, இந்தியால இருக்கு. ஸோ
இப்ப எல்லா கண்ட்ரிக்கும் நான் போய்க்கிறேன்னா ஆப்வியஸ்லி நான் போயிருக்கிறேன். பட் போகலன்னா கூட என்ன பண்ண முடியும், நம்மளால அங்க நெட்வொர்க் வந்து டெவலப் பண்ண முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம், டெய்லி டே டு டே லைஃப்ல எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வரலாம். நம்ம போய் ஸ்பைர்லினாவும் நம்ம போய் வந்து ஆர்ஜிஜியிலும் முஷ்ரூமும் சொன்னா எல்லாரும் வாங்க மாட்டாங்க. ஓகே, வாங்குறதுனால பேஸ்ட் வாங்குங்கல்ல, சோப் வாங்குங்கல்ல, ஷாம்பு வாங்குங்கல்ல, காஃபி வாங்க, டீ வாங்க. இது மற்ற பிராண்ட் வாங்குறத ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் மெடிசன்ஸ் வாங்குற நிறைய பேர் வே புரோட்டீன் பவுடர் அவ்வளோ காஸ்ட்லியே காசு கொடுத்து வாங்குறாங்க. பர்சனல் கேர் ப்ராடக்ட், இது எல்லாத்தையும் ஜஸ்ட் பிராண்டை மட்டும் மாற்ற சொல்லுங்க. டிஎக்ஸ் ஏன் பிராண்டை மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு சேவிங் கிடைக்கும், உங்களுக்கு ரிபேட்ஸ் கிடைக்கும், நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு நீங்க மாறலாம், பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நாம எதை விரும்புகிறோமோ அதை நம்முடைய உறவுகளுக்கு கொடுக்கலாம். நான் எந்த பேஸ்ட் வளர்க்கிறோனோ அதைத்தான் அடுத்தவங்க கொடுக்குறேன். மற்ற நார்மல் மார்க்கெட்டிங் அப்படி இல்லை. நான் வந்து என்கிட்ட 30 பேஸ்ட் வச்சிருப்பேன், நான் அது எதையும் யூஸ் பண்ணாம வீட்டுல போய் வேற எதையாவது நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரியலா அந்த பிராண்டை மாத்ததின் மூலமா நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். செகண்ட், இப்ப நீங்க வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் காட்டுறல, அதான் நீங்கன்னு வச்சுங்க. நீங்க வந்து ஒரு 3 பேருக்கு உங்க ப்ராடக்ட்ஸ் டிஎக்ஸ்என் பொருளை விற்கிறீங்க. டிஎக்ஸ்என்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் நீங்க சேல் பண்றீங்க, இல்ல காஃபியை சேல் பண்றீங்க, பேஸ்ட் சேல் பண்றீங்க. அந்த ரீட்டைல் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். பிளஸ் உங்களுக்கு வந்து கம்பெனி மூலமா ஒரு போனஸ் கிடைக்கும். அந்த மாசம் எவ்வளவு பாயிண்ட்டுக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி கம்பெனி வில் பே யூ சம் போனஸ். சரி, அதுக்கப்புறம் நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஏ இன்னொரு ஆளை ட்ரெயின் பண்றீங்க, அவருக்கு உங்களை மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறீங்க. அப்ப அவரு அதே மாதிரி என்ன பண்ணுவாரு, சேல் பண்ணுவாரு, அவரு மெம்பர்ஸ் ஸ்பான்சர் பண்ணுவாரு, அவருக்கு கம்பெனில பெனிஃபிட் கிடைக்கும். அவர் மூலமா நடக்கக்கூடிய வருமானத்துல வியாபாரத்துல உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். புரியுதா? அடுத்து இந்த ஏ டிஸ்ட்ரிபியூட்டர் ஏ வந்து என்ன பண்றாரு, அவரு ஒரு ஆளை பி ட்ரெயின் அப் பண்றாரு. இப்ப இந்த பி மூலமா ஒரு பிசினஸ் நடக்கும். இந்த பில இருந்து ஒரு அமௌண்ட் கம்பெனி வந்து அவருக்கு கொடுக்கும். அது இல்லாம ஏக்கும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதே போல இந்த பி வந்து இன்னொரு நபரை சிஏ ட்ரெயின் அப் பண்ணுவார். ஸோ இந்த சி மூலமா நடக்கக்கூடிய பிசினஸ்லயும் உங்களுக்கும் சேர்த்து என்ன ஒரு சின்ன ராயல்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் நெட்வொர்க்கை நீங்க நல்லா டெவலப் பண்ண ஸ்ட்ராங் நெட்வொர்க் டெவலப் ஆக மந்த்லி யூ கேன் ஏர்ன் மில்லியன்ஸ். ஆப்வியஸ்லி நாளைக்கே நடக்காது, அதுக்கு யூ ஹேவ் டு ஒர்க் சம்திங். அதுக்காக என் வேலையை விடணுமா, வேலையை விட தேவையில்லை. என்னோட பிசினஸ் விடணுமா, விட தேவையில்லை. இதுக்கு பர்டிகுலர் டைம் வேணுமா, தேவையில்லை. நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணி அதை ஒரு 2 பேருக்கு என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான். நீங்க ஒரு 2 பேருக்கு அந்த ப்ராடக்ட் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, அவங்க ஒரு நெட்வொர்க் டெவலப் பண்ணுவாங்க, உங்களுக்காக அவர்கள் பணி செய்வார்கள். அப்ப நீங்க ஒரு பிரான்சைஸ் கொடுக்குறீங்க, நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. இப்ப நான் எப்படி கலீல் பாய்க்கு, நான் எப்படி ஹனீஃப் பாய்க்கு, நான் எப்படி ஷாவுல் காக்காக்கு சொல்றேனோ அதே போல நீங்க அடுத்த ஆளுங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த பிசினஸை கொண்டு போவீங்க. ஸோ இதுல என்னென்ன இன்கம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, ரீட்டைல் ப்ராஃபிட் 20% என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ரீட்டைல் ப்ராஃபிட் கிடைக்கும். அதே போல பர்சனல் போனஸ், நீங்க வாங்கக்கூடிய பொருட்களுக்கு அந்த பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி 6% 37% வரையும் கிடைக்கும். அதே போல குரூப் ஓவர் ரைடிங் போனஸ், நீங்க ஒரு ஸ்டார் ஏஜென்ட் லெவலுக்கு ஒரு டீமை உருவாக்கிட்டீங்க. அப்ப அந்த டீம்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், பர்சனல் போனஸ் வந்து 6ல இருந்து 37 வரைக்கும் கிடைக்கும். உங்க குரூப்ல இருந்து குரூப் ஓவர் ரைடிங் போனஸ் உங்களுக்கு 2ல இருந்து 31% வரைக்கும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஸ்டார் ஏஜென்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் போனஸ் 1 to 5% கிடைக்கும். நீங்க ஸ்டார் டைமண்ட் ஆயிட்டீங்கன்னா லீடர்ஷிப் போனஸ் 3ல இருந்து 15% வரைக்கும் கிடைக்கும். இது இல்லாம இயர்லி யார் குறிப்பிட்ட அளவு பாயிண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல் என்ன நடக்கும், அவங்களுக்கு வந்து கம்பெனி வந்து டிராவல் செமினார் இன்சென்டிவ் அவங்களை வந்து துபாய்க்கு, சிங்கப்பூருக்கு, இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டு போவாங்க. ஸோ அதுக்கு 2%. ரெண்டாவது முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா, இந்த கம்பெனியுடைய டோட்டல் பிசினஸ்ல மொத்த பிசினஸ்ல 2% எல்லா டைமண்டுக்கும் ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. இது இல்லாம
நீங்க இது வந்து ஆக்சுவலா 12,500ங்கிறது இந்தியாவுக்கானது. கல்ஃப்ல என்ன பண்ணுவாங்க, துபாய்னா 1,200 அந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு மாறும். ஏஇடி உங்களுக்கு வந்து மொபைல் போன் இன்சென்டிவ் கிடைக்கும். ஓவர்சீஸ் ட்ரிப் கேஷ் இன்சென்டிவ் வந்து கல்ஃபா இருந்தா 58, அதாவது 5,800 திரம் உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், ஓவர்சீஸ் ட்ரிப் கேஷ் இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன நிறைய இன்கம் ஆஃபர்ஸ் இருக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஎக்ஸ்என் பிசினஸ்ல நீங்க எந்த அளவுக்கு ரீட்டைலிங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் இன்கம், உடனடியா கையில பொருளை வித்தோடனே உங்களுக்கு காசு கிடைக்கும் 20%. சப்போஸ் நீங்க 2,000 ரூபாய்க்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு இல்ல ஒரு 1,000 திரத்துக்கு நீங்க மாசம் நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா அதுல உங்களுக்கு 400 திரம் ரீட்டைல் போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் நம்ம கல்ஃப்ல தெரியும் 1,000 திரம் 1,500 திரத்துக்குலாம் ஒர்க் பண்றோம். அப்ப நமக்கு ஒரு 500 திரம் 400 திரம் வந்து ரீட்டைலே கிடைச்சா எவ்வளவு பெரிய சேவிங்ஸ்னு பாருங்க. அப்ப மோர் கன்சியூமர் மோர் ப்ராஃபிட். அப்ப ஹோல்சேல்ல நம்ம வாங்கி ரீட்டைல என்ன பண்றோம், சேல் பண்றோம். அப்ப டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ்க்கும் எம்ஆர்பிக்கும் என்ன, கஸ்டமருக்கும் நான் கஸ்டமருக்கும் நீங்க என்ன பண்ணலாம், பொருளை வித்து நீங்க அந்த ரீட்டைல் ப்ராஃபிட் எடுக்கலாம். ரெண்டாவது நீங்க என்ன பண்ணலாம், பர்சனல் போனஸ். நீங்க வாங்கக்கூடிய பொருட்களின் மூலமா உங்களுக்கு என்ன 6ல இருந்து 37% வரைக்கும் உங்களுக்கு பர்சனல் போனஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் குரூப் போனஸ், நான் சொன்ன மாதிரி குரூப் ஓவர் ரைடிங் போனஸ் 2ல இருந்து 31% வரைக்கும், டெவலப்மெண்ட் போனஸ், லீடர்ஷிப் போனஸ், டிராவல் செமினார் இன்சென்டிவ், ப்ராஃபிட் ஷேரிங், இது எல்லாமே என்ன கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல உங்க கீழே 3 பேர் ஸ்டார் ஏஜென்ட் ஆனாங்கன்னா அவங்க 60, அதாவது கல்ஃப்ல 6,000 பிவி அவங்க அக்குமுலேட் பண்ணாங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, போன் இன்சென்டிவ் கிடைக்கும். உங்க கீழே 5 பேர் ஸ்டார் ரூபி ஆனாங்கன்னா உங்களுக்கு ஓவர்சீஸ் ட்ரிப் கேஷ் இன்சென்டிவ் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா கல்ஃப்ல 100 பிவி, வெறும் 100 பிவி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்க மெம்பர். அப்ப 4,500 பிவி வரக்குள்ள நீங்க ஸ்டார் ஏஜென்ட் ஆயிடுவீங்க. உங்க கீழே 3 ஸ்டார் ஏஜென்ட் வரக்குள்ள நீங்க ஸ்டார் ரூபி ஆயிடுவீங்க. தென் ஸ்டார் டைமண்ட், யூ கேன் கோ அப் டு த கிரவுன் அம்பாசிடர். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அப்ளைன், உங்களுடைய ஹோல் டீம், கம்பெனி மேனேஜ்மெண்ட் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. அப்ப டிஎக்ஸ்என் பொறுத்த வரைக்கும் நார்மல் பிசினஸ்க்கும் டிஎக்ஸ்என்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மல் பிசினஸ் வந்து இந்த இன்கம் இப்படிதான் இருக்கும். 1000 திரம் சம்பாதிக்கிறாளே இல்ல 10,000 திரம் சம்பாதிக்கிறாளே அடுத்த வருஷம் 11 கிடைக்கும், அடுத்த வருஷம் 12 கிடைக்கும், 2030 மேபி ஒரு 20,000 கிடைக்கும், அவ்வளவுதான். அந்த கோவிட் சிச்சுவேஷன்லாம் வந்தா சம்பளம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வேற டிஎக்ஸ்என்ல ஸ்டார்டிங் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா பீக்கப் ஆயிடுச்சுன்னா உங்களோட லெவல் வேற லெவலுக்கு போயிடும். ஈவன் நீங்க பிசினஸ் ஸ்டாப் பண்ணா கூட, யூ ஸ்டாப் ஒர்க்கிங், யூ வில் ஏர்ன் ரெசிடியூவல் இன்கம். ஸோ நாம வந்து நம்மளுடைய இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, பழச மாற்ற முடியாது. ஆனா நம்ம ஃபியூச்சரை நம்ம மாத்தணும்னு விரும்புனா நம்மளால என்ன முடியும், மாற்ற முடியும். ஸோ நீங்க if you want to change our tomorrow, we have to decide that today. நம்முடைய நாளையை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சோன்னா இன்றைக்கு அதற்கான முடிவை நாம் எடுக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில இதோட இந்த டிஎக்ஸ்னுடைய இந்த BOM ஷார்ட் மீட்டிங் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் யூ ஆல் டு ஆட் a நியூ கேரியர் இன் யுவர் லைஃப். உங்களுடைய லைஃப்ல ஒரு புது கேரியரை, நீங்க வந்து ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், ஆர் நீங்க ஒரு டெக்னீஷியனா இருக்கலாம், நீங்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு டாக்டரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட், ஆட் எ கேரியர். அடிஷனல் இன்கம்க்கு டிஎக்ஸ்என் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரியர். ஃபியூச்சர்ல நீங்க நினைச்சா உங்க எக்ஸிஸ்டிங் கேரியரை கூட நீங்க டம்ப் பண்ணிட்டு நம்ம ஹாஜாபாய் மாதிரி என்ன பண்ணலாம், நீங்களும் ஃபுல் டைம் டிஎக்ஸ்என் நெட்வொர்க்கெல்லாம் நீங்க மாறலாம். ஸோ இந்த டிஎக்ஸ்என் நெட்வொர்க்ல ஹெல்த், வெல்த், ஃப்ரீடம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ வி லிவ் பை சாய்ஸ் அண்ட் நாட் பை சான்ஸ். நமக்கான வாழ்க்கையை நாம் தான் செதுக்க வேண்டும். அது தானாக வரணும், நம்ம என்ன பண்ணக்கூடாது, உட்கார்ந்து இருக்க கூடாது. ஸோ நம்முடைய ஃபியூச்சர் என்ன, நம்முடைய தேர்வை பொறுத்து தான் இருக்கிறது. ஸோ ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் ஆல்வேஸ் ஆன் அவர் சாய்ஸ். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ இந்த மீட்டிங்ல இது வரைக்கும் கலந்து கொண்ட எல்லாருக்கும் உங்களுடைய ஃபியூச்சரை நீங்க செக்யூர் பண்ணணும்னா ஆக்ட் நவ். டிஎக்ஸ்என் பிசினஸை இப்போதிலிருந்தே ஸ்டார்ட் பண்ண துவங்குங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த மீட்டிங் வந்து கலந்து இந்த 50 நிமிஷம் மீட்டிங்கை பொறுமையா கேட்டு, இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இந்த செஷனுக்கு பிறகு கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கும், அதுல நீங்க கேட்கலாம். இல்ல உங்களுடைய அப்ளைன்ஸ் யார் உங்களை கூட்டு வந்தாங்களோ அவங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணலாம், கேட்கலாம் என்று சொல்லிக்கிட்டு இதோட இந்த
I'm giving you a big thank you to you all for spending your time. ஸோ இந்த 1 மணி நேரம் நீங்க எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்களோ, இந்த 1 மணி நேரம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஹெல்த்துக்கும் வெல்த்துக்கும் ஒரு முக்கிய டேர்னிங் பாயிண்டா இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இதோட இந்த மீட்டிங்கை நான் வந்து முடிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ கேன் கால் எனி ஆஃப் திஸ் நம்பர்ஸ். ஓகேவா? கீழே என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கிறேன் 9150634306. நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் யூ கேன் வாட்ஸ்அப் மீ ஆர் யூ கேன் கால் மிடில் ஈஸ்ட் நிறைய நம்பர் கொடுத்துருக்கிறேன், தமிழ்நாட்டுல நம்பர் கொடுத்துருக்கிறேன். ஆர் நீங்க வேற ஒரு டிஎக்சி நெட்வொர்க் உங்களை கூட்டு வந்திருந்தா அவங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட டவுட்ஸை நீங்க வந்து கேட்டுக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த மீட்டிங்குடைய அடுத்த அதாவது கொஸ்டின் ஆன்சர் செஷனை பிரதர் ஹாஜாட்ட ஹேண்ட் ஓவர் பண்றேன். தேங்க்யூ. மிக்க நன்றி பிரஸ் பாய், அற்புதமா நடத்துனீங்க இந்த மீட்டிங்கை. ரொம்ப மிக்க நன்றி.